அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தமிழ் பங்கு மார்க்கெட். நான் உங்கள் அருள். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே எல்லாரும் லாபம் சம்பாதிக்கணும்னு வந்துட்டு ஏன் நஷ்டம் அடைகிறோம் அப்படின்றதுக்கான விளக்கங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதை எப்படி சரி பண்ணிக்கிறது, அதுலேருந்து எப்படி லாபத்துக்கு போகிறது அப்படின்றத பார்க்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தோழர்கள் தோழிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வரத்துக்கு பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன், நாம் செபியில் பதிவு செய்யப்பட்ட பங்கு முதலீட்டு ஆலோசகர் கிடையாது. ஐ எம் நாட் ஏ செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இதில் பகிர்றேன். முதலீடு செய்வதற்கு முன்னாடி உங்களோட முதலீட்டு ஆலோசகரை கேட்டு முடிவெடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நான் இன்வெஸ்டர்ஸை 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கிறேன். வாங்க ஒவ்வொரு கேட்டகரியும் என்னென்னு பார்க்கலாம். கேட்டகரி 1, இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. நண்பர் சொன்னார் இல்லை யாரோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கையில் இருக்கிற அமௌண்ட்டை போட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஏன் ட்ரேட் பண்ணுறோன்னு தெரியாமலே ட்ரேட் பண்ணி எல்லாத்தையும் லாஸ் பண்ணிடுவாங்க. லாஸ் பண்ணதுக்கப்புறமா வெளியில் மார்க்கெட் சூதாட்டம், மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் பற்றின தவறான தகவல்கள் சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு நம்ம சொல்கிற அட்வைஸ் என்னென்னா, மார்க்கெட்டை பற்றி முழுமையாக படிங்க. படித்து முழுமையாக மார்க்கெட்டோட டெக்னிக்கல் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். இவங்களுக்கு மார்க்கெட்டை பற்றி எல்லாமே தெரியும், டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும். ஆனால் இவங்களோட கண்ட்ரோல் இல்லாததுனால கிரிட் அப்படின்றது பயத்தினாலையும் அதிகப்படியான ட்ரேட் எடுத்து லாஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணுறதோட ட்ரேட் எடுத்துகிட்டே இருக்கணும் அப்படின்ற எண்ணம் அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு நம்ம என்ன சொல்ல வரோன்னா, பொறுமையை கடைபிடித்து ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேடில் ப்ராஃபிட்டோ இல்லை லாஸோ வந்துருச்சுன்னா உடனே ட்ரேடை குயிட் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு வெளியில் போயிடுங்க. ஒரு நாள் ஃபுல்லாக மார்க்கெட்டில் முன்னாடி உட்காந்து ட்ரேட் எடுக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மார்க்கெட் ரன் ஆகிட்டே இருக்கும்போது ட்ரேட் எடுக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும். நீங்களும் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறலாம். 3வது கேட்டகரி, இவங்க யாருன்னா மார்க்கெட்டில் தொடர்ந்து ப்ராஃபிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க. என்ன ஒரு விஷயம்னா, மார்க்கெட்டில் இந்த மாதிரி தொடர்ந்து ப்ராஃபிட் பண்ணுறவங்க குறைஞ்ச சதவீதம் தான் இருக்கிறாங்க. 1வது கேட்டகரி 2வது கேட்டகரியில் இருக்கிறவங்க இந்த 3வது கேட்டகரிக்கு வரணும் அப்படின்றது எங்களோட ஆசை. எங்களோட சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத தோழர்கள் தோழிகள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை தட்டி விடுங்க. தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.